ஒய் டிவிக்கு ஆவிகா வந்து ஆரம்பிக்கலையே தன்னோட ஐகான்ஸ்ல 2 வந்து பெண்களை வந்து சொல்றாங்க, முன்னிறுத்துறாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மு.க. ஸ்டாலின் அவர்களோ ஒரு போராட்டம் ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல களத்துக்கு வந்து நிக்கிறாங்களே. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட நபரோட கருத்தா பாக்குறேன். உங்களோட நீங்க ஒரு தலைவரை எப்படி பாக்குறீங்களோ அது மூலமா நீங்க வந்து ஒரு வித விஷயங்களை வந்து பேசுறது. பொது வெகுஜன மக்களுடைய கருத்து. இல்ல, நானும் பொதுஜன ஒரு ஆணவ படுகொலை இருக்கு, நடந்திருக்கு. விசிகாவோ மற்ற கட்சிகளோ தொடர்ச்சியாக அதுக்கு எதனால ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. திரு விஜய் அவர்கள் அந்த ஆணவ படுகொலை பத்தி என்ன பேசியிருக்காரு? தலைவர் மட்டுமே எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கறதுல அந்த தலைவரை சார்ந்தவர்களும் ஏன் பிரச்சனை என் தலைமை பேசலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த கேள்வி தான் நான் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணேன். நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்தை வந்து என் மேலையும் இந்த சமூகத்தின் பார்வையா திணிக்கிறீங்க. நான் வந்து சொல்றேன், ஒரு தனி நபரா எனக்கு எல்லாமே சரியா தெரியுது அப்படின்னு சொல்றேன். நீங்க அதை ஒத்துக்கிட மாட்டேங்க. இன்னைக்கு வெளிதனத்திலே கூட திரு விஜய் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. தங்க மோதிரம் திட்டம், சீர்மிகு அண்ணன் திட்டம், அதெல்லாம் சொன்னாங்க. அவர் கொடுத்திருக்கூடிய இந்த வாக்குறுதிகள்லாம் சாத்தியமாகும் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபீசிபிள். ஏன்னா வந்து நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ வந்து மகளிர் வாக்கு ஏன் டிவிக்கு போகணும்? முதல் முறையா வந்து நான் என்ன பாக்குறேன்னா, தாவேக்காத முதல் முறையா இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் லெவல்ல வந்து இது தாவேக்காவும் புது கட்சி தான், நீங்களும் புதுசா வந்திருக்கீங்க. எப்படி ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஏன் நீங்க அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து எல்லார்கிட்டயும் அந்த கேள்வி இருக்குமா அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். இஸ் இட் பிகாஸ் இஸ் இட் சார்? அந்த கேள்வி கேட்க கூடாது. அது இஸ் இட் சில்லி क्वेश्चन. இட் இஸ் நாட் a silly question. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தாவேக்காவை சேர்ந்த நெல்லை அஸ்விதா அவர்கள் இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சீம்ஸ் டு பி சோ பிளசன்ட். Thank you. எப்படி ஒரு ஹம்பிள் பிகினிங்ல இருந்து எப்படி வந்திருக்கீங்க? ஒரு சின்ன அறிமுகம் உங்களை பத்தி. என்னோட அம்மா அப்பா பீடி தொழில், சாதாரண குடும்பம் தான். முக்குடல், திருநெல்வேலி மாவட்டம் முக்குடலில் வந்து நான் பிறந்து வளர்ந்தேன். கஷ்டம் 10th 12th இந்த மாதிரி ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பெண் தான். ஸோ எனக்கு கனவுகள்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஒன்லி நம்ம காலேஜெல்லாம் முடிக்கல தான் வந்து ஓகே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினாலையும் ஒரு ஆஸ்பிரேஷனாலையும் ஐ வென்ட் அவுட் ஆஃப் மை வில்லேஜ் ஃபார் எஜுகேஷன் தான். எப்படி ஹார்வர்ட் போகணும்னு எப்படி ஒரு தாட் ப்ராசஸ்? எனக்கு எப்போதுமே வந்து ஒரு நல்ல கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா எல்லாருமே வந்து உலகத்தில் நல்ல இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆசை எப்போதுமே இருந்திருக்கு. அது கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக தான் இருந்துச்சு. பட் நான் போனது வந்து மிட் கரியர் ப்ரோக்ராம். நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் நான் போனேன். என் கிளாஸில் வந்து 72 வயசில் 60 வயசில் 50 வயசில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அது. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தேர். நான் போன ஸ்கூல் வந்து ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல். டிகிரி வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பொது நிர்வாகத்தில் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன். அரசியல் எப்படி? அரசியல் ஆர்வம் வந்து கோவிடுக்கு அப்புறமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கோவிட்ல வந்து எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். நம்ம வாழ்க்கை வந்து நம்ம ஏன்னா ஷார்ட்டாக இருக்குது, ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எனக்கும் அப்படி யோசிக்கல, அரசியல் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டண்ட்டாக அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பெண் பிரதிநிதிகளை வந்து நான் வந்து லோக்கலில் இருக்கிறவங்களை நான் வந்து இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கடுத்து பல நிறுவனங்களோட அரசியலில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் இருக்கிற நிறைய பல நிறுவனங்களோடும் பெண்களை அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற நிறுவனங்களோடும் நிறைய ஒர்க் பண்ணேன். அவங்களோட பயணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வேர்ல்ட் பேங்க்லயும் நான் வந்து ஒரு தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், ஒரு விமன் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுக்கப்புறம் ஹார்வர்ட் பயணம். ஸோ இந்த பயணங்கள் எல்லாம், இந்த 5-6 வருஷ பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து முழுநீர அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் இயக்கத்தையும் கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, நீங்க நம்ம அரசியலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது என்ன பாயிண்ட்? அந்த பாயிண்ட் ஸோ நம்ம சின்ன வயசில் வளர்ச்சியில் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நபர்களுக்கானது, ஒரு சில குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கானது, ஒரு சில என்ன சொல்ல பொருளாதாரத்தில் இவ்வளோ இருந்தால் தான் வந்து அரசியல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். அரசியலே பேசாத ஒரு குடும்பம், அரசியலே பேசாத ஒரு ஸ்கூல் கம்யூனிட்டி, இதில் தான் நம்ம வாழ்ந்து வந்தோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து திடீர்னாப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. என்னன்னா, நான் போதிட்ரி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 வருடங்கள் அதை வந்து ரன் பண்ணச்சு. 6வது வருடத்தில் கோவிட் நடக்கச்சில் வந்து நான் என்னோட குழந்தைங்க நிறைய
பேர் வந்து ஆர்ஃபன்ஸாவும் செமி ஆர்ஃபன்ஸாவும் இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களுக்காக ரீச் அவுட் பண்ணச்சுல எல்லாருமே ஆண்களா தான் இருந்தாங்க. ஸோ என்னோட குழந்தைங்க சித்தப்பா வீட்ல, பெரியப்பா வீட்ல, அத்தை வீட்ல, மாமா வீட்ல, பாட்டி வீட்ல வளரச்சுல அவங்களோட தேவைகளும் அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட பிரச்சனைகளும் ஒரு ஒரு பெண் கிட்ட சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் பெண் நிர்வாகிகளை தேடச்சுல எல்லா இடங்களிலும் ஆண் நிர்வாகிகளும் ஈவன் நம்ம வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆண் கிட்ட தான் நம்ம வந்து அந்த கருத்துக்களை வந்து பகிர வேண்டியிருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து எனக்கு வந்து ஏன் இந்த பிரச்சனை, ஏன் விமன் இன் லீடர்ஷிப் இஸ் நாட் தேர், இந்த கேள்விகள் எனக்கு வர ஆரம்பிச்சோடனே நான் அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன் முதல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்சியில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் என்ன சொல்றது டக்குன்னு 1 இயர்ல வந்து எனக்கு ஒரு புரிதலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஆமா, ஓ இப்படி இருக்கிறா. ஏன்னா இந்த நம்ம சொல்றோம் பொலிட்டிக்கல் கன்சல்டன்சின்னு சொல்றோம், ஆனா அந்த ஸ்பேஸ்லயும் வந்து பெண்கள் அதிகமா ஈடுபடுறது இல்லை. அங்கேயுமே வந்து ஆண்கள் தான் ஃபீல்டுக்கு அனுப்பப்படுறாங்க. புரியுதுங்களா? பெண்களை வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸை வந்து அடையிறதுக்காக ஒர்க் பிளேசஸ் வந்து இது இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வருடம் வந்து குட் பொலிட்டிஷியன் ப்ரோக்ராம் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டெமோக்ரஸியில் வந்து டெல்லியில போயிட்டு குட் பொலிட்டிஷியன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கையில தான் வந்து பெண் பிரதிநிதிகளை வந்து நான் இன்டர்வியூ பண்ணேன். ஓகே, ஒரு பெண் அரசியலுக்கு வரச்சுல அவங்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு, அவங்க பொறுப்புல இருக்கையில அவங்க உண்மையிலேயே அந்த பொறுப்பை வந்து அவங்க செயல்படுத்துறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் அங்க இருக்கா, எல்லாரும் அவங்களை எப்படி பாக்குறாங்க, அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்கு அப்பதான் இருந்துச்சு. ஸோ அது இவென்ச்சுவலா பாலிட்டிக்கல் ட்ரீமா ஆயிடுச்சு. நான் வந்து முழுநேர அரசியலில் ஈடுபடணும். அதுவும் நான் ஹார்வர்ட்லேருந்து ஜூன் மாதம் நான் வரேன். வந்தோடனே நான் சிந்திச்சேன் எந்த அரசியல் கட்சியோட நான் பயணிக்கணும்னு. அரசியல் ஆர்வம் முன்னாடியிலேருந்து இருக்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிகளை பற்றியும் ஒரு புரிதல் நான் வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறது, அப்சர்வ் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்போ பண்ணச்சில் நான் வந்து தாவேக்காவோட பயணத்தை நான் பார்த்துட்டு வரேன். அவங்களோட ப்ரெஸ் ரிலீசஸ் எல்லாமே பார்க்குறேன், ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்க்குறேன். எனக்கு அதில் வந்து ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த முடிவு நான் எந்த அரசியல் கட்சியில் பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கல. எனக்கு தாவேக்கா வந்து சரியான ஒரு கட்சியாக தோணுச்சு. ஏன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு சில நான் ஒரு கட்சியில் எதெல்லாம் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் தாவேக்கா கிட்ட இருக்கிறதா பார்க்குறேன். ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிற நான் வந்து எல்லா கட்சிகளும் என்னன்னா பெண்கள் வந்து அந்த கட்சிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க, இல்லை அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து யாருமே அக்னாலேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாட் ஜஸ்ட் இன் கட்சி பட் ஈவன் ப்ரீவியஸாக. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு 15 பெண்கள் உழைத்திருக்காங்க, ஆனால் அந்த 15 பெண்களை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ எப்போதுமே பெண்களோட கான்ட்ரிபியூஷன் எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் அதே நேரத்தில் தாவேக்கா வந்து ஆரம்பிக்கலையே தன்னோட ஐகான்ஸ்ல 2 வந்து பெண்களை வந்து சொல்றாங்க, முன்னிறுத்துறாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் விமென்ஸ் கான்ட்ரிபியூஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து தாவேக்கா வரச்சில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அரசியல்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க, அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு தேவையான ஒரு புரட்சியா நான் பார்க்குறேன் தமிழக அரசியல்ல. ஸோ அப்போ நம்ம ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்கணும், ஒரு எனர்ஜி இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு நான் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து நிறைய அறிக்கைகள் படிக்கல. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து தலைவர் வந்து லெட்டர் எழுதுறாரு பெண்களுக்கு, ஃபாஸ்ட் கோட் ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ். ஸோ பெண்களை பற்றி பாதுகாப்பை பற்றி பேசாத அரசியல் கட்சிகள் இருக்கச்சுல இப்போ வந்து கட்சி ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து பேசுறாரு. சில நிலைப்பாடுகள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் ஆகட்டும், எல்லா இதுலேயும் வந்து அவர் வந்து தமிழக மக்களையும் தமிழ் என்ன சொல்றது அவங்கள சென்டர் பண்ணி ஒரு அரசியலை வந்து பண்றாரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ பிலீவ் இஸ் அ லீடர். ஸோ வந்து ஒரு லீடர் வந்து நம்ம வந்து எப்போதுமே அந்த லீடரோட இன்டென்ஷன்ஸை வந்து நம்ம இது பண்ணுவோம். இந்த லீடர் வந்து நம்மளுக்காக ஏதாவது செய்வாங்களா அப்படின்ட்டு அந்த கேள்வி வந்து நம்ம எல்லா லீடர் மேலேயும் வரும். ஆனால் வந்து தலைவர் விஜய் மேல அந்த கேள்வி யாருக்குமே வராது. ஏன் அப்படின்னா ஒரு 30 ஆண்டுகளாக வந்து அவரை வந்து நம்ம வந்து நான் வந்து நிறைய சினிமா பார்க்காட்டியும் ஒரு 30 ஆண்டுகளாக அவரோட கேரக்டரோ அவரோட பேச்சுக்கள், இன்டர்வியூஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் எவ்வளவு மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு லீடர் வந்து ஒரு பல ஆண்டுகளாக வந்து அவரோட கேரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டே வராரு, நான் வந்து இந்த சமூகத்திற்கு பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஸோ அந்த லீடரை வந்து நம்புறதுலையும் அவருக்காக பணி செய்யறதுலையும் நான் வந்து பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரீசன்ஸ்க்காக தாவேக்கா சூஸ் பண்ணேன். நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் உண்மையிலேயே உங்களை வந்து ஈர்த்திருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. விஜய் அவர்கள் வாய் திறக்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ சமூகம் சார்ந்திருக்கூடிய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு அது சரியாப்பட்டிருக்கா? அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கு, ஏன் இது இவர் அட்ரஸ் பண்ணல, ஏன் இவர் பேசல, ஏன் இது வந்து அதை பத்தி இது சொல்லல அப்படின்னு நமக்கு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். உதாரணமா நீங்க சொல்றீங்க, நீங்க வந்திருக்கக்கூடிய வேர் யூ ஹெல்ட் அவுட் அந்த இடத்த நீங்க பார்க்கும்போது கூட ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியது. ஒரு பீடி சுற்றும் தொழிலாளர் பத்தி அவங்கள பத்தி என்ன பேசியிருக்கிறார், அடிப்படை தொழிலாளர்கள் பத்தி என்ன பேசியிருக்கிறார், ஸ்டெர்லைட் பத்தி என்ன பேசியிருக்கிறாரு, ஆணவ கொலை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு,
கேள்விகள் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா இருக்கலாம். ஸோ இன்னொன்னு வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகளும், அரசியல் என்ன சொல்றது? இது வந்து ஒரு பெரிய நெறைய நபர்கள் கொண்ட ஒரு கட்சி. இது தலைவர் மட்டும் இல்ல. நெறைய நபர்கள் கொண்ட ஒரு கட்சி. அதில நெறைய கருத்துக்கள் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்துலயும் எப்படின்னா இப்போ என்னைய கேட்டீங்கன்னா, குடிபோதை சரியா? தவறா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ நம்ம பார்த்து வளர்றோம். டொமஸ்டிக் வயலன்ஸ பார்த்து வளர்றோம். நான் வந்து என்னோட குழந்தைங்க நெறைய பேர் அதனால எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. நான் போதிட்டு ரன் பண்ணையிலன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஒரு 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 பார்வை இந்த உலகத்தின் மேல ஏன் இருக்கு அப்படின்னா, என்னோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில வந்து நெறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ பத்தி அவங்க அது ஒரு கருத்து எடுப்பாங்க. ஸோ வந்து நம்மலாம் வந்து அடிப்படை தொண்டர்கள். ஸோ வந்து ஒரு கட்சி என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில்கள் வந்து நமக்கு இருக்காது. நம்மளோட நம்பிக்கை என்னன்னா, தலைவர் ஒண்ணு கரெக்ட், செய்றாரு கரெக்ட், அப்படின்னா, அது கரெக்ட், அதுக்கு கரெக்ட், வந்து ஒரு கரெக்ட், சில காரணங்கள் கரெக்ட். இருக்கும் நீங்க அப்படின்ட்டு. நீங்க சொல்றீங்க. நான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அடிப்படை தொண்டராக நான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ம், அந்த வந்து கட்சி அவர் ஏன் இத செய்யலன்னு நான் கொஸ்டின் பண்ண முடியாது. ம். ஆனா ஒரு கட்சி வந்து இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் நமக்கு இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஒரு தலைவர் இப்படி இருக்க வேண்டும். ஒரு தலைவர் இன்னெல்லாம் பேசணும். ஒரு தலைவர் இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா? அப்பதான் தலைவரா இருக்க முடியும். ம்ஹ்ம், ம்ஹ்ம். அதான் நான் சொல்றேன். இப்போ வந்து என்னோட தலைவரோ, இல்ல தலைவருக்கு 2ண்ட் லெவல் லீடர்ஷிப்போ, 3ர்ட் லெவல் லீடர்ஷிப்போ எல்லா தருணங்களையும் அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன விஷயங்களே நெறைய கருத்துக்கள் வந்து 2ண்ட் லெவல் லீடர்ஷிப்பும் ஏன்னா அவங்க எல்லாரும் மக்களை சந்திக்கிறாங்க. பிரஸ் மீட் குடுக்குறாங்க, பிரஸ்ஸ மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பதில்கள் ஒரு சொல்றாங்க. தலைவர் சந்திக்கணும் இல்லையா? அதான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, மு.க. ஸ்டாலின் அவர்களோ, ஒரு போராட்டம், ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல களத்துக்கு வந்து நிக்கிறாங்க இல்லையா? ம்ஹ்ம், அந்த ம், களத்த அந்த ம். விஷயத்த அட்ரஸ் பண்றாங்க இல்லையா? தலைவன் வந்து அவர் சொல்லும்போது அதனுடைய வீரியமும், அதனுடைய போய் சேரக்கூடிய ம்ஹ்ம், ரீச்சும் வந்து ம். எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட நபரோட கருத்தா பார்க்குறேன். நீங்க ஒரு தலைவரா எப்படி பார்க்குறீங்களோ, அது மூலமா நீங்க வந்து ஒரு இது விஷயங்கள வந்து நான் பேசணும். பார்க்கிறது இல்ல. ஆ. பொது வெகுஜன மக்களுடைய கருத்து. இல்ல இப்போ நானும் பொதுஜன மக்கள் தான். இப்போ அதனால தான் சொல்றேன். இப்போ ஒரு ஆணவ படுகொலை இருக்கு, ம்ஹ்ம், நடந்திருக்கு. விசிகாவோ, மற்ற கட்சிகளோ தொடர்ச்சியாக அதுக்கு எதனால ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். திரு விஜய் அவர்கள் அந்த ஆணவ படுகொலை பத்தி என்ன பேசியிருக்காரு? என்ன போராட்டம் ஆஹ. நடத்தியிருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்கிறார்? அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்குல்ல. ஒரு தேவை இருக்குல்ல இங்க. இல்ல நம்ம அப்படி பார்க்க முடியாது. அதே அ தல தல தலைவர் விஜயோட ஆதவர்ஜுனா தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க பிரஸ் ரிலீஸ்லாம். ஸோ நம்ம வந்து ஒரு தலைவர் மட்டுமே எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த தலைவரை சார்ந்தவர்களும் சொல்றாங்க. ஸோ அத வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அந்த கட்சியில வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஒரு தலைவர வந்து நம்பச்சுல, அந்த தலைவர் வந்து குறிப்பிடுற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து நம்புறோம். அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்ற விஷயங்களும் நம்ம வந்து என்ன சொல்றது, அதையும் நம்ம ஏத்துக்கொள்ற மனப்பான்மையில இருக்கோம். நீங்க கேட்கிற இந்த கேள்விகள் வந்து ஒரு பார்ட்டி பொசிஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா ஒரு நியாயமான கேள்வி. நான் வந்து ஒரு அடிப்படையான வந்து இல்ல ஒரு நான் தலைவரால் ஏன் அதான் நான் கரெக்ட், சொல்றேன். கரெக்ட், நீங்க கரெக்ட். இந்த நீங்க சொல்றீங்க. கேள்விகளுக்கு இல்ல வந்து நான் ஏன் அந்த கேள்வி வந்து நான் சொல்றத இல்ல அதான் முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்ல வர்றது எனக்கு நான் புரியுது. ஆனா நீங்க ஏன்னா இன்டர்வெட் பண்றதுனால சொல்ல முடியாது இல்ல, இல்ல, என்னால. இல்ல. அதுக்காக சொல்லல. தலைவராக என்னை அவர் கவர்ந்துட்டார்ன்னு சொன்னீங்களா? அதுக்காக தான் கண்டிப்பா, நான் அதுக்காக கண்டிப்பா. தான் நான் அதுக்கான காரணங்கள நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து ஏன் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு பார்ட்டில வந்து எந்த பொசிஷனும் இல்லாத ஒருத்தர்ட்ட வந்து கண்டிப்பா கேட்கிறது வந்து, இது வந்து என்ன சொல்றது ஒரு நகைச்சுவையா எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நான் என்னோட புரிதல பொறுத்து வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த காரணங்களுக்காக நான் வந்து என்னோட தலைவர வந்து நம்புறேன்னு சொல்லிட்டு, நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து தலைவர் பொசிஷன்லயோ இல்ல அவங்கள்ட்ட கிட்ட கேட்கிற கேள்விகள் தான் நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து இதுக்கான பதில் சொல்ற அதிகாரமும், நிலையும் எனக்கும் என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. ஒருவேளை நீங்க இன்னும் சரியா இந்த பக்கம் வேற ஒரு இல்ல பக்கம் நீங்க ஸ்போக்ஸ் யோசிச்சிருக்கணும். பெர்சன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதிகாரப்பூர்வமான ஸ்போக்ஸ் பெர்சன்னா, ஆஃப் கரெக்ட். கோர்ஸ் நான் வந்து இத சொல்ல முடியும். கரெக்ட். பட் ஐ அம் நாட் a இல்ல ஸ்போக்ஸ் நான் பெர்சன். நீங்க ஸ்போக்ஸ் பர்சனாவே நான் எடுத்து பேசுறேன். ம்ஹ்ம். நான் வந்து என்னன்னா, ஒரு சாதாரண தொண்டன், ஒரு சாதாரண ஒரு ஒரு குடிமகனா இருந்து நான் அந்த கேள்வி வைக்கிறேன். ம்ஹ்ம். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன். இந்த ம்ஹ்ம். பூமியில வாழக்கூடிய தமிழ்நாட்டுல இருந்து என் பிரச்சனைய என் தலைவன் பேசலையே! அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும்ல. அந்த கேள்வி தான் நான் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணேன். அப்போ நீங்க சொல்றீங்க, ஒரு அனலிஸ்ட்டா, ஒரு ஒரு ப்ரோ திங்கரா, ம். ஒரு விஷயங்கள் நான் பெண்களுக்கான அங்கீகாரம் குடுக்க இப்படிலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்க. ஒரு ஒரு வெர்சடைலா யோசிக்கக்கூடிய ஒரு நபர். ம்ஹ்ம். அப்போ என்னுடைய தலைவர் இப்படி இருக்க வேண்டும் என்று நாம இது வந்து ஒரு அ ஒரு சுமை தூக்கும் தொழிலாளிகிட்டோ, ஒரு சில விஷயங்கள்ட்ட நம்ம ம்ஹ்ம். அவங்ககிட்ட போய் ம். கேட்கல நான். ம்ஹ்ம். நான் என்ன நீங்க ஒரு ஒரு திங்கர், ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க. ஒரு அனலிஸ்ட்ன்னு நீங்க சொல்றீங்க. ம்ஹ்ம். அதுக்கு தான் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். கண்டிப்பா. பீயிங் அன் அனலிஸ்ட் நீங்க எப்படி அது ஒரு விஷயத்த கேட்கிறீங்க? அப்படிதான் நீங்க தலைவர் சூஸ் பண்ணீங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்த வந்து என் மேலயும், இந்த சமூகத்தின் பார்வையா திணிக்கிறீங்க. அது மிக தவறு ஆக்சுவலா. என்னன்னா, நீங்க உங்களோட பார்வையில இந்த தலைவர் வந்து இப்படி பண்ணல, நீங்க ஒரு அனலிஸ்ட்டா எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து சொல்றேன், ஒரு தனி நபரா எனக்கு எல்லாமே சரியா தெரியுது அப்படின்னு சொல்றேன். நீங்க அத ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு சொல்லல. வந்து நான் உங்க கேள்வி தான் இல்ல நான் இன்னைக்கு வைக்கிறேன். வந்து தமிழக மக்கள் வந்து தலைவர விரும்புறாங்க. தலைவர நேசிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க போனாலும்
போனாலும் தலைவருக்கான ஒரு கூட்டம் வருது. ஸோ நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிட்டான கருத்தா இருக்கு. தலைவரை யாரும் வந்து கேட்கல, கேள்வி கேட்கல. ஸோ மக்கள் வந்து இத வந்து நீங்க சொல்ற கருத்துக்கள மக்கள் நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு வந்து நிறைய போராட்டங்கள் தலைவருக்கு இதாவே வந்திருக்கும். ஆனா அந்த போராட்டங்கள் யாருக்கு எதிரா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட நபரோட கருத்தா மட்டும் தான் தெரியுதே தவிர ஒரு சமுதாயத்தின் கருத்தா எனக்கு சத்தியமா படல. அது உங்களுடைய விருப்பம் உள்ளது. ம்ஹ்ம். இல்ல. ஆனா இப்போ என்னுடைய தலைவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்காக தான் நான் அந்த கேள்வி வச்சேன். மேபி அது வந்து ப்ரிஃபரன்ஷியலா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி. யூ ஆர் ஒன் சைடட், யூ ஆர் வெரி பயஸ்ட். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது இட் இஸ் உங்களுடைய டெசிஷன். நான் சொல்றேன். அதுல வந்து நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா, ஒரு சாதாரண ஒரு எளிய மகனாக ஒரு சமுதாயத்தில் வைக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். அந்த கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் நான் தாவேக்காக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். 2026 மகளிர் தினம் கொண்டாட்டங்கள் வந்து அந்த தலைவர் வந்து உங்கள மதிப்பு வச்சு உங்களுக்கு பரிசெல்லாம் குடுத்திருந்தாரு. ஹவ் வாஸ் தட்? நான் வந்து அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் அ வெரி ஃப்ளீட்டிங் மூமெண்ட். எனக்கு அதில் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சதுன்னா, பிகாஸ் ஐ வாஸ் இன் ஸ்டேஜ் ஐ குட் சி விமன் டான்சிங் ஆர் என்ன சொல்ற ரொம்ப ஒரு ஆரவாரம், ஒரு கொண்டாட்டத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் ஐ ஃபெல்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஓவர்வெல்மிங் அந்த டெஃபினட்டா. இட் வாஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். எஸ்பெஷலி டு ரிசீவ் சம் ரெகக்னிஷன் ஃப்ரம் யுவர் ஓன் லீடர் வாஸ் வெரி ஸ்பெஷல். இப்போ நிறைய பேர் இருக்கும்போது நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி இருந்ததா? அப்படின்னு இல்ல. நிறைய வந்து வெரி வெரி என்ன சொல்றது டேலண்டட் ஆர் டிசர்விங் விமன் ஆர் தேர். ஐ வாஸ் ஜஸ்ட் லக்கி அப்படின்னு தான் நான் வேலை பார்க்குறேன். செஞ்சதுக்கான ஒரு அங்க அதான் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் லக்கி. அவங்களோட கண்கள்லயோ இல்ல அவங்களோட விசினிட்டிக்குள்ள ஐ வாஸ் தேர் அட் தட் ரைட் மொமெண்ட் அண்ட் தென் ஐ வாஸ் சோசன். மகளிர் அல்லது அவர்கள் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய அந்த வாக்குகளா தாவேக்காவுடைய ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிஜமா சொல்லணும்னா யங் பீப்புள், யங் விமனோட அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். சாய்ஸா இருக்கு. ஏன்னா அவங்களோட தேவைகளை வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ஆம்பிஷன்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து பூர்த்தி செய்யற ஒரு அரசியல் கட்சி அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுக்கச்சுல வந்து தாவேக்கா அவங்களுக்கு ஒரு சூட்டபிளான சாய்ஸா அவங்களுக்கு தோணுது. ஏன்னா இப்போ அந்த மகளிர் தினத்திலேயே கூட திரு விஜய் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. தங்க மோதிரம் திட்டம், சீர்மிகு அண்ணன் திட்டம் அதெல்லாம் சொன்னாங்க. அப்போ இப்போ நீங்க பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. அந்த அனலைஸ் பண்ணும்போது அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள்லாம் சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சாத்தியமாகும். ஏன் அப்படின்னா வந்து இது முதல் கட்ட அறிக்கைகள் தான் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லா விதத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதோட கேள்வி என்ன வருது, எக்கனாமிக்கலி இஸ் இட் பாசிபிளா ஃபீசிபிளான்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபீசிபிள். ஏன்னா வந்து இன்னும் எக்கனாமிக் பிளானிங் எதுவும் மற்ற எப்படி வந்து வருமானம் ஈட்டப்படுது அப்படிங்கிறது நம்ம அது இன்னும் எங்க அந்த கேள்வி வைக்கிறாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. திரு விஜய் அவர்களும் வந்து இப்போ இவங்க 2000 சொல்லிட்டாங்க, அவங்க 2000 சொல்லிட்டாங்க, திரு விஜய் அவர்கள் 2500 சொல்லிட்டாரு. எப்படி இப்ப பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2500 வருது, அப்ப பரவாயில்ல இந்த கட்சி வந்தா 2500 கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். சிக்கல் இருக்குல்லங்க. இது வந்து நம்ம இப்படி பார்க்க என்னன்னா, இன்னைக்கு வந்து $1 trillion எக்கானமி இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா வந்து இன்னைக்கும் வந்து நகரத்துல வந்து 4ல ஒரு பெண் தான் வேலைக்கு போறாங்க. 3 பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகல. அந்த 3 பெண்கள் வேலைக்கு போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமா இருக்கும் அது? அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், அவங்க வீட்டுல ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கே ஒரு ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் வந்து அவங்க ஒர்க் பிளேஸ்ல நடக்கும், ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஒரு பயணம் செய்யறதுக்கு மொபிலிட்டி பண்ண முடியாது, இன்னொரு ஊருக்கு போனா நம்ம காசு கொடுத்து போகணும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு இருக்கு. ஸோ வந்து இன்னும் பெண்களோட ரிசோர்ஸஸை இன்னும் யாருமே டேப் பண்ணல. இன்னும் வந்து அப்போ அவங்களாம் நாளைக்கு இந்த திட்டங்கள் மூலமா அவங்களாம் வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி த மணி வில் கம் இன் டு த ஆமா. சோ தட் இஸ் வாட். சோ ஏன் நீங்க வந்து பெண்கள் மேல உள்ள செலவு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா அதெல்லாம் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும் இந்த சமுதாயத்தின் மேல. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த சூழல் இருக்காங்கறதான் கேள்வி. கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அதான் நான் சொல்ற மாதிரி இப்ப 4 பெண்கள்ல வந்து 3 பெண்கள் நாளைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா அது டெஃபினட்டா டாக்ஸாவோ இல்ல ரெவென்யூவோ கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த அன்டாப்ட் ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு அதை வந்து நம்ம யோசிக்கணும். அப்படி அன்டாப்ட் ரிசோர்சஸா விமனை யோசிச்சோம், அவங்களை எக்கனாமிக் சிட்டிசன்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா தெர் வில் பி சம் இது. ஆப்வியஸ்லி தெர் வில் பி அதர் திங்ஸ் ஆல்சோ, மேபி மோர் இண்டஸ்ட்ரீஸ் டு பி இது. இன்னும் இந்த இப்போ திருநெல்வேலியிலலாம் வந்து நிறைய வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண you will be able to do it. ஓகே. நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ வந்து மகளிர் வாக்கு ஏன் டிவிக்கு போகணும்?
மகளிர் வாக்கு இன்னைக்கு வந்து மகளிர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர் மோர் ஃபீமேல் ஓட்டர்ஸ் தேன் மேல் ஓட்டர்ஸ். ம். இன்னொன்று வந்து மகளிருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அப்படி பார்க்குறது என்ன பாதுகாப்பு தான். ஒரு சேஃப்டி இருக்கு. ஆனால் வந்து எந்த கட்சிகளும் அதை பற்றி பேசுனதும் அதுக்கான தீர்க்கமான முடிவுகள் வந்து எடுக்கல. ஸோ முதல் முறையாக வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, தாவேக்காத முதல் முறையாக இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் லெவலில் வந்து இதை இது அட்ரஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஓகே நாங்கள் வந்து ஒரு டாக் ஸ்பாட்ஸ் இல்லாத இதை இது பண்ணுவோம், பேனிக் பட்டன்ஸ் வந்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ்ல வந்து அவங்க வந்து அதை அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை எந்த கட்சிகளும் வந்து அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை வந்து கண்டிப்பா மகளிர் வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த வகையில திரு விஜய் அவர்களுக்கான ஒரு ஆதரவு இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் நீங்களும் பி a பார்ட் ஆஃப் டிவிகே. நாட் ஜஸ்ட் சேஃப்டி பட் தெர் ஆர் அதர் திங்ஸ் லைக் அதான் மல்டி டைமென்ஷன்ல இருக்கோ அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பா. இன்னொன்னு வந்து தலைவர் வந்து எக்ஸம்பிளிஃபை பண்ணிட்டே வராரு. எனக்கு வந்து அஹ், ஒரு என்ன சொல்ற அண்ணா யூனிவர்சிட்டி நடக்கல ஒரு லெட்டர் எழுதிட்டாகட்டும் அண்ணனா இருந்து. ஸோ அவர் வந்து ஒரு காலமா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் இந்த அறிக்கையில மட்டும் இல்ல, அவர் அதை வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹி ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் விமன் சேஃப்டி. இது எல்லாமே இது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டான்ஜிபிளான ஒரு ப்ராமிசஸா வந்து விமன்ஸ் டேல வந்து அறிவிச்சாங்க. டான்ஜிபிளா இருக்குன்னு நீங்க பிலீவ் பண்றீங்க. நைஸ். ஆப்வியஸ்லி எஸ். ஓகே. இப்போ ஒரு பீயிங் a லேடி உமன் நீங்க எப்படி பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க? ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ பிலீவ் ஏன்னா நீங்களும் தாவேக்கவும் புது கட்சி தான். நீங்களும் புதுசா வந்திருக்கீங்க. ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் நீங்க வந்து மேல வரணும்னு பார்க்கணும்னா எப்படி ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ராஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பயணம் வந்து நான் முடிவு பண்ணி வந்திருக்கேன். ஆப்வியஸ்லி நான் எந்த பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆண்கள் அரசியலுக்கு வரதும் பெண் அரசியலுக்கு வரதும் ரொம்ப வித்தியாசமானது தான். ஒரு ஆண் அரசியலுக்கு வரையில அவங்க கட்சி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது 2 விஷயங்கள் தான். அவருக்கு விருப்பம் இருக்கா, கட்சிக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி விஷயம். வேலைக்கு போகலையும் அதே தான். அவருக்கு வேலைக்கு திறமை இருக்கா, வேலை இருக்கா அப்படின்னா. ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லை. நம்மளுக்கு ஆன்லைன் ஹராஸ்மெண்ட், நீங்க வந்தாலே உங்களை எப்படி புல் டவுன் பண்றதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்துல இருக்கு. இன்னொன்று பெண் அரசியல் நீங்க இப்போ நிறைய இப்போ என்னன்னா இன்டர்வியூஸ்ல வந்து ஏன் நீங்க அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து எல்லார்கிட்டயும் அந்த கேள்வி இருக்குமா அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். இஸ் இட் பிகாஸ் சார் அந்த கேள்வி கேட்க கூடாது. அது இஸ் இட் சில்லி क्वेश्चन. இட் இஸ் நாட் அ சில்லி கொஸ்டின். இட் இஸ் அ வெரி சர்ப்ரைசிங் கொஸ்டின் ஃபார் சோ மெனி. ஏன் அரசியல், ஏன் வந்து நீங்க இத்தனை எல்லாம் பண்ணிட்டு ஏன் அரசியல்? அது வந்து ஒரு போகக்கூடாத ஒரு இடத்துக்கு நீங்க போன மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறது வந்து ஐ ஃபீல் அஃப்கோர்ஸ் குட் இன்டென்ஷன்ஸ்ல தான் அந்த கேள்வி வைக்கப்படுது. அந்த கேள்வியை கூட நான் அப்படி யோசிக்கிறேன்னு நான் சொல்றேன். ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல. என்னோட பயணம் வந்து ஒரு நீண்ட பயணமா நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் 5% தான் பெண்கள் இருக்காங்க, 234 12 பெண்கள். ஸோ இட்ஸ் இங்க வந்து அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சமுதாயத்துல வந்து ஒரு அரசியல்ல பெண்கள் ஆளுமைகளா மாறுறதுக்கும் பெண்கள் அரசியல்ல ஈடுபடுறதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து காட்டுது. ஸோ ஐ பிலீவ் மை ஜர்னி வில் ஆல்சோ பி லாங்கர், ஹோப்ஃபுல்லி பெட்டர். தெரியல, பட் இட்ஸ் ஓகே. அது நம்ம இன்னும் நாட்கள் போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இன்னும் புது விஷயங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கும். எப்படி இருக்கிறது இந்த இந்த குறுகிய பயணம் தாவேக்காவுடன் எப்படி இருக்கிறது உங்களுக்கு? நான் முதலேருந்து எனக்கு வந்து நான் என்னோட மாவட்ட இணைச்செயலாளரை சந்தித்து நான் வந்து கட்சியில் இணைந்ததுலேருந்து வந்து 100 நாள் பயணமாகட்டும், நான் வந்து நிறையா கருத்துக்களை வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக பதிவு செய்வேன். ஸோ அந்த கருத்துக்கள் ஆகட்டும் எனக்கு நிறையா வந்து என்ன சொல்கிறது அக்கான்னு நிறையா டிவிகேலேயே நிறைய நண்பர்கள் வந்து அக்கா அக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்கரேஜிங்காக நான் பார்க்குறேன் ஒரு அரசியல் களத்துக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ வெரி டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் அ வெரி எமோஷனல் அண்ட் என்ன சொல்றது ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு வாய்ஸாக தான் நான் பார்க்குறேன் அந்த வாய்ஸ். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம். நாட் ஜஸ்ட் அவங்க ஒரு தலைவர்களோ பொசிஷன்ஸில் இருக்காங்க, ஈவன் வித்தின் இது. இன்னொன்று சொல்லப்போனால் முக்கியமாக சொல்லப்போனால் தாவைக்கலவில் நிறைய விமன் வந்து தே மெசேஜ் மீ, தே டாக் டு மீ. இது நாட் ஜஸ்ட் இன் திருநெல்வேலி, எல்லா பகுதிகளிலும் இருக்கிற. ஸோ அதெல்லாம் வந்து ஐ கேன் சி த ஃபோர்ஸ் கம்மிங் அப்படின்னு தான் பார்க்கணும். அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்டாப்டு சோர்ஸ் இருக்கு, அவங்க இப்படி மேலே வராங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் எல்லா செக்டர்ஸ்லையும் விமன் இஸ் அன் அன்டாப்டு சோர்ஸ் தான் நினைக்கிறேன். புது ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் உள்ள வரீங்க, மேபி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட களத்தில் வரும்போது நமக்கு ஒரு நிறைய விஷயம் புதுசாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வாட்லாம் பண்ணிட்டு தான் வந்தீங்களா? நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இது, வீக்னஸ் இது அப்படிலாம் பார்த்து வந்தீங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் அந்த அளவு நான் சிந்திச்சு வரல. ஐ திங்க் தெர் ஆர் நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில மொமெண்ட்ஸ்ல வந்து யூ ஜஸ்ட் ஜம்ப் இன்.
யூ டோன்ட் திங்க் so much about. நீங்க அப்படி திங்க் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டெப்பே எடுக்க முடியாது. டெஃபினட்டா அரசியலை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஐ நீச்சல் ஜஸ்ட் கத்துக்க குதிச்சிட வேண்டியதான். ஆமா, முடிவு பண்ணிட்டோம், குதிச்சிருவோம். ஏன்னா நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்க, ஓகே நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா, அது இப்படி இல்ல அப்படி இல்ல. இப்ப நமக்கு அது கான்ட்ரிபியூட்டர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இது. நமக்கு வந்து ஆர்கனைசிங் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது வந்து நமக்கு அது நமக்கு அது பண்ணணும். நம்மளுடைய பலம்காக நம்ம சொல்றேன். இங்க இடத்துல நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக கேட்கிறேன். அதை நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஆழமாலாம் சிந்திக்கல. எனக்கு வந்து அரசியல் என்னோட இது வந்து என்னன்னா, ஏன் நம்மலாம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸில நான் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கையில ஓகே ஐ நீட் டு ரெப்ரசென்ட் த பீப்புள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா 2022 விமென்ஸ் மேரேஜபிள் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணல, தெர் ஒன்லி 1 விமன் அவுட் ஆஃப் 31 மெம்பர்ஸ். அப்போ 30 ஆண்கள் சேர்ந்து வந்து எனக்கு திருமண வயதை இன்க்ரீஸ் பண்ணுமான்னு டிசைட் பண்றாங்க. ஸோ என்னோட நம்பிக்கை என்னன்னா, நத்திங் அபவுட் அஸ் இஸ் வித்தவுட் அஸ். நான் இல்லாத ஒரு டேபிளை என்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அது மாற்றுத்திறனாளிகளா இருந்தாலும், திருநங்கைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்க அந்த டேபிள், அவங்கள பத்தின ஒரு முடிவு எடுக்கலாம், அவங்க அந்த டேபிள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ் எனக்கு ரொம்ப ஆழமா இருந்ததுனால நான் வந்து என்னோட த்ரெட் இருக்கும், எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அப்பெல்லாம் நான் வந்து பயங்கரமா யோசிக்கலாம். நாட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கா சொல்ல. இல்ல மேபி நம்ம அதுக்கு தான் நான் சொன்னேன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொன்னேன். அஸ்விதா பிளஸ் டிவிகே எப்படி கனெக்ட் பண்றது? ஒரு கொஸ்டின் மார்க் எப்படி இருக்கு அது? ஐ திங்க் ஸோ கம்யூனிட்டி ஆர்கனைசிங் நீங்க சொன்னீங்க இப்போ அப்படிதானே. கம்யூனிட்டி ஆர்கனைசிங்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, பீப்புளுக்கு பவர் கொடுக்கறது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாப்ல உள்ள பவர், பட் பீப்புள் சேர்ந்து ஒரு பவர் உருவாகுது இல்ல. அந்த பவர் வந்து உருவாகுறதுக்கான ஸ்பேஸ் டிவிகேல தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா, இல்லை சோஷியல் மீடியாவில் அரசியல் பேசுகிறோம், இது எல்லாமே வந்து கிவிங் பவர் டு பீப்புள். இந்த அஸ்விதா பிளஸ் டிவிகே காம்பினேஷன் நான் என்ன பார்க்குறேன்னா, ஐ டூ ஹவ் சம் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கருத்துக்களை பதிவிடுறதுக்கும் கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு பவர் இருக்குல்ல. அது எல்லா கட்சிகளிலும் இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஆஃப்கோர்ஸ் அது டிகிரி வேரி ஆகும். சில கட்சிகளை ரொம்ப அதிகமாக இருக்கும், சில கட்சியில் குறைய இருக்கும். பட் இந்த கட்சியில் என்னோட பர்சனல் இதில் வந்து நான் என்ன பார்க்கறேன், ஐ பிலீவ் இன் பில்டிங் பவர் வித் பீப்புள், நாட் ஃப்ரம் டாப். ஸோ அந்த பில்டிங் பவர் வித் பீப்புள் வந்து ஐ பிலீவ் இஸ் ஹாரிசான்டலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஹாரிசான்டலா உள்ள பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த டாப். அது வந்து நிறைய இடங்கள்ல இல்லை. எல்லாமே வந்து டாப்ல இருந்து என்ன வருதோ அதுதான் பாட்டம்க்கு வருது. இங்க வந்து யூ ஆக்சுவலி ஹாவ் அ ஸ்பேஸ் வேர் யூ ஆக்சுவலி டிஸ்கஸ், ஓகே இது நடந்திருக்கு, இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. 2026 எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? டிவிகே அண்ட் அஸ்விதா எனக்கு தெரியல. பட் இது என்ன பார்க்கலன்னா, எலெக்ஷன் டைம்ல வந்து we have seen many elections. So ஒரு chaotic situation இருக்கும், ஒரு chaos இருக்கு. அது obviously ஓகேங்களா, this is how it will be. There will be so many ups and downs, there will be so many chaos. அப்போ வந்து நான் அஸ்விதாக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், இல்லைனா வந்து டிவிகேல உள்ள ஒரு அப்படின்னா, I want to go back to purpose. நான் எதுக்கு டிவிகேல ஜாயின் பண்ணேன், நான் வந்து ஏன் பாலிடிக்ஸ்க்கு ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த இதை வந்து அதுதான் 2026. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் வருது. நீங்கள் எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எது இண்டிபெண்டன்ட் மீடியா, எது வந்து பயஸ், இதெல்லாம் நிறைய சிந்தனைகள் இருக்கு. நம்ம நிறைய நியூஸை வந்து கன்சியூம் பண்றோம், இல்லை நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இவங்க இந்த இதை பேசுறாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அந்த டாஸ்க்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம், என்ன பண்ணலாம், எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் ஐ பிலீவ் அந்த டிஃபெண்ட் பண்ண வேண்டாம், அந்த டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணாம கோ பேக் டு யுவர் ஓன் பர்பஸ் அஸ்விதா, அப்படிதான் நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன ஃபோக்கஸோ அதை மட்டும் நோக்கி பயணப்பட்டே இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து மக்கள் பயணத்துக்கு டிவிகே வந்து ஒரு நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்திருக்கு. இந்த அரசியல் கட்சிக்குன்னு ஒரு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கு, மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணணும்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு விருப்பம் இருக்கு. அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we have to always go back to purpose. இந்த கயாஸ்ல வந்து மாட்டிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த இலக்கை நோக்கி நம்ம நகர்றதுக்கு இது ஒரு பாலமா இருக்கு, ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அந்த இலக்கை பத்தி யோசிச்சுட்டு அந்த பர்பஸை பத்தி why we started அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். சமூக அது இப்ப நீங்க சொல்றது வந்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான். ஆனா எங்கேயோ ஒரு வேகா தெரிகிற மாதிரி இருக்கு. இன் நியர் ஃபியூச்சரா வந்து நான் சொன்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸா ஒரு தாவேக்கா வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா தாவேக்கா வந்தா? கண்டிப்பா இருக்குங்கிறதுனால நாங்க எல்லாருமே பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா இருக்கும். இது அரசியல் களம்ங்கிறது ஒரு
வெரி அன்சர்டைன் பாத். இட்ஸ் ரியலி நம்ம யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால எனக்குமே என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அது நாளைக்கு மாறலாம், மாறாம போகலாம். அரசியல் வந்து அப்படிதான். அந்த களம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஸ்பேஸ், மாறிக்கிட்டே ஃப்ளக்சுவேட் ஆகுற ஸ்பேஸ். பட் ஐ டூ ஹோப் டிவிகே ஹேஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ம். நிறைவா ஒரு கேள்வி. எப்படி நீங்க யோசிச்சு வந்திருக்கீங்களோ, அதே மாரி திட்டமிட்ட வகையில உங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஐ பிலீவ் யாரோட பயணமும் அப்படி போகாது. நம்ம திட்டம் போட்டதெல்லாம் வந்து நடக்காது. தட் இஸ் ட்ரூ. பட் அட் த சேம் டைம் என்னன்னா, எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. என்ன சொல்றது, என்னோட பயணம் 100 நாள் பயணமாகட்டும், அதில மக்களை சந்திச்சதாகட்டும், மக்களோட குறைகளை கேட்டது, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் யோசிக்கிறது. எனக்கு இப்போ வந்து எண்ணங்கள் இருக்கு. என்னன்னா, அடுத்து நான் வந்து தாமிரபரணி இஷ்யூ வந்து நம்ம எடுத்து பண்ணணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஆழமா பண்ணணும். இந்த என்ன சொல்றது, ஊர் மக்கள் எல்லாம் வந்து கூட்டி நம்ம வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். மத்த என்ஜிஓஸ் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கிறதுனால ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் குட் ஜேர்னி இன் மை லைஃப். இந்த கடந்த 1 வருட பயணம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய சிந்தனைகளும் கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நாங்க எங்க சேனல் சார்பாகவும் பிரார்த்திச்சுக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். நன்றி.